அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாயோடு விழாளர் இராமதிரன் இணைகின்றார். வணக்கம் இராமதிரன். வணக்கம் தானா அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர் தாயகத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், சங்கீத் சென் பாடகர், கலைஞர், அவர் கைது செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே உயிரோடு தமிழில் பேசியிருக்கின்றோம். கடந்த வாரம் சங்கீத் சென் அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட என்ற செய்திகளையும் கூட பார்த்திருக்கின்றோம். விடுதலை தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக இராமதிரன், இவருடைய இந்த கைது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் கொழும்பில் நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்குதல் செய்திருந்தார். அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், என்ன காரணத்துக்காக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது என்று அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே இளம் பாடகர் சங்கீத் சென் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பாடு அவரை மீட்பதற்கான சட்ட போராட்டத்திலே சாவச்சேரி அடிப்படையாக வைத்து அவருடைய விடயங்கள் நடந்தேறியது. அந்த அடிப்படையிலே சுமந்திரன் தரப்பு சட்டத்தரணியான சாய்ந்தன் ஊடாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் குழுவினர் இந்த விடயத்திலே நேரடியாக தலையிட்டார்கள். தலையிட்டு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற வழக்கு விசாரணைகளிலும் அதே நேரத்தில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவருடைய கைது என்பது ஒரு அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை அதை ஒரு நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக அவருடைய விடுதலையை விரைவுபடுத்த முடியும் என்ற ஒரு கோணத்திலே அந்த வழக்கு அங்கே கொடுக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டது. இவ்வாறான நிலைமையில் தான் அவர் பிணையில விடுவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த வழக்கு தவணையிடப்பட்ட நிலைமையில் அது அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சுமந்திரன் அவர்கள் அந்த விடயத்திலே நீதிமன்றத்தில் ஒரு விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். தன் அதாவது சங்கீத்தின் சார்பாக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும், வழக்கு தொடுக்கப்பட்ட போதிருந்த நிலைமையை விட தற்போதைய நிலைமை மாறி இருக்கின்றது. ஆகவே தன்னுடைய சார்பான சங்கீத்தன் அவர்களுடைய இது தொடர்பான தற்போதைய நிலவரத்தை எழுத்து மூலமாக அறிந்ததற்கு பிற்பாடு மேற்கொண்டு இந்த விடயத்தை நகர்த்த விரும்புவதாக அவர் தெரிவித்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. சுமந்திரன் அவர்களுடைய சட்டத்தரணியான சயந்தன் அவர்கள் அவரை பிணையில விடுவிப்பது தொடர்பான அந்த வழக்கு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது திடீரென தேசிய மக்கள் சக்தி சார்பான பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் குழுவோடு வந்து தாயார் ஊடாக சாய்ந்தன் அவர்களை இனிமேல் நீங்கள் இதிலே தலையிட தேவையில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்பதாக அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பின்னர் அவர்கள் கொண்டு வந்த தேசிய மக்கள் சக்தி சார்பான சட்டத்தரணிகள் குழுவின் ஊடாக அவர் புனையிலே விடுவிக்கப்படுகின்ற விடயம் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கின்றோம். அந்த அனுபவமோ தெரியவில்லை. அவர்களுடைய குடும்பத்தாருடன் மீளவும் பேசி இந்த விடயத்தை தொடர்வதா இல்லையா, இல்லை அதை கைவாங்குவதா என்கின்ற ஒரு அவர்களுடைய தற்போதைய நிலவரத்தை அறிந்ததற்கு பிற்பாடு இந்த வழக்கை முன்னெடுக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் அது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சங்கீத் சென் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்ட பொழுது வெளிவந்த சம்பவத்தை நாங்கள் எல்லோரும் பார்த்திருக்கின்றோம். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இவருடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழினமும் வடக்கு கிழக்கில் மட்டுமில்லை, தமிழர் தாயகத்தில் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருப்பவர்களும் சரி அழுத்தத்தை பிரிவைத்தார்கள். இப்போ நீங்கள் சாய்ந்தன் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது, ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் மீது விமர்சனங்கள் வந்தாலும், அதாவது அவருடைய அரசியல் கையாளுகின்ற தன்மைகளில் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் சட்டத்துறையில் அவருக்கு ஒரு பாண்டித்துவம் இருக்கின்றது. அவருடைய குழுவினர் தான் இங்கே இரவு பகலாக பணிபுரிந்திருக்கின்றார்கள். இது பலருக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின என்னன்னு சொன்னால், இவ்வளவு அழுத்தத்தின் மத்தியிலும் சாய்ந்தன் குழுவினர் மிகவும் சிறப்பாக இவருடைய விடுதலைக்கு எவ்வளவோ பாடுபட்ட இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய அந்த செயல்பாடுகள் தொடர்பாக, இந்த விடுதலை தொடர்பாக எல்லாம் கூறிய விடயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஐமிச்சம் ஒன்று வந்துவிட்டது. என்னவென்று சொன்னால், சங்கீத் சென் அவர்கள் விடுதலை ஆனவுடன் அவர் ஊடகத்துக்கு கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய விடுதலைக்கு முக்கியமான காரணம் என்பிபியினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற விடயத்தை அவர் கூறினது என்றதை, அவர் கூறிய விடயத்தை நான் பார்த்திருந்தேன். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், என்ன காரணத்துக்காக சங்கீத் சென்
இவ்வளவு பேரும் தன்னுடைய விடுதலைக்காக இவ்வளவு அர்ப்பணிப்போடு பலருடைய முயற்சியை தூக்கி அறிந்துவிட்டு என்பிபியோடு மட்டும் அவர்கள்தான் இந்த தனக்கு விடுதலைக்கு இவ்வளவு முன்னின்றார்கள் என்று கூறியதற்கு என்ன காரணம்? இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில இந்த விடயத்திலே மிக சிக்கலான ஒரு நிலைமை இருக்கின்றது. அதில் சில ஐயப்பாடுகளும் எழுகின்றது. இது திடீரென இவர்களுடைய தலையீட்டிலே, ஒரு அரச தரப்பு தலையீட்டிலே இது நடந்ததா? இல்லை சங்கீத்தன் அவர்களுடைய குடும்பத்தார் ஏற்கனவே என்பிபி தரப்பினருடைய பின்னணியிலே இவ்வாறான ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு ஐயப்பாடு அந்த இடத்திலே எழுந்தது. என்னால் இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சங்கீத்தன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நடந்தது என்று எதுவுமே தெரியாது. நான் இப்போது கண்ணால் காண்பது இளங்குமரன் அவர்களைத்தான் நான் கண்ணால் காண்கின்றேன். அவருடைய தலையீட்டிலே நான் வந்திருக்கிறேன். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பொறுமையாக வீடு சென்றதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது என்ற விடயங்களை எல்லாம் நான் பார்த்ததுக்கு பிற்பாடு நான் விரிவாக அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் என்பதாக கூறிச்சென்றார். அந்த இடத்திலே அந்த கூற்று ஏற்புடையதொன்றாக இருந்தது. என்றால் அவர் நீதிமன்ற சிறையிலே இருந்ததும், அந்த சிறையில இருந்து அவர் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக வெளியே வந்ததும், அந்த வெளியே வருகின்ற தருணத்திலே அவர் கண்ட காட்சிகள் என்பதுதான் அவருக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிஜம் என்பது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று. ஆனால் அதற்கு பின்னர் அவர் இரவு அவர் வீட்டுக்கு சென்றதுக்கு பிற்பாடு அவருடைய வீட்டிலே அதே இளங்குமரன் தரப்பினரை என்பிபி தரப்பினரை அங்கே அழைத்து அவர்களுக்கு புகழ் மாலை சூடுகின்ற வகையிலே சங்கீத்தன் அவர்கள் கருத்து தெரிவித்தது, அவருடைய தாயார் கருத்து கூறிய அந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் உள்ளார்ந்தமாக அவர்களுடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்கின்றார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. இதிலே திட்டமிட்டு சுமந்திரன் தரப்பை இதிலே உள்நுழைய வைத்து அவர்களை திட்டமிட்டு அவமானப்படுத்துவதனூடாக அவர்கள் இப்படியான ஒரு விடயத்தையும் அவர்கள் அரங்கேற்றி இருக்கின்றார்களோ என்று சிந்திக்க தோன்றுகின்றது. என்னால் என்னை பொறுத்தவரையிலே அவ்வாறு நீங்கள் குறிப்பிட்டதுதான் உண்மை. இறுதி நேர நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று அன்றைய வெள்ளிக்கிழமை 3 அமர்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த 3 அமர்வுகளுக்கும் காரணம் என்பிபியினுடைய தலையீடு, என்பிபியினுடைய இழுவறிதான் இதற்கெல்லாம் காரணம். அவர்கள் திட்டமிட்டு நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை தோற்றுவித்தார்கள். சட்டமாதிபர் திணைக்களத்திடமிருந்து அந்த கடிதம் உரிய முறையிலே நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டிருக்குமாக இருந்தால், இல்லை அந்த வழக்கை முன்னெடுத்து சென்ற சாயந்தன் அவர்களுக்கு அது முன்கூட்டியே அனுப்பப்பட்டிருந்தால் அவர் புனைமனு கோருகின்ற போதே அந்த விடயத்தை நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்து அதற்கான நகர்வுகளை மேற்கொண்டிருப்பார். ஆகவே முதல் தடவை சாயந்தன் அவர்கள் புனைமனு கோருகின்ற போது அங்கே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அந்த சட்டமாதிபர் திணைக்களம் அதை விடுவித்து சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதாக சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்த முடிவு தொடர்பான ஆவணம் இப்ப என்னதான் அவர்கள் அங்கே முடிவெடுத்தாலும் நீதிமன்ற நடவடிக்கை என்பது அது அதனுடைய மூலப்பிரதி அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்ற போதுதான் நீதிமன்றத்தினால் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இன்று ஒரு சிறையிலே ஒருவர் அடைத்து வைக்கப்படுகின்றார் என்று சொன்னால் உடனடியாக இலகுவாக அந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்று விடாது. ஒரு நீதிமன்றத்திலே அந்த ஒரு புனையில விடுவிக்கப்பட்டாலும் உண்மையில இந்த நீதிமன்றத்திலிருந்தே அவர்கள் அழைத்து வரப்பட்ட காட்சிகள் எல்லாம் பலத்த ஒரு நாடகத்தனத்தை தோற்றுவிப்பதாக இருந்தது. உண்மையிலே நான் என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் உண்மையிலே அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்தான் அவர் அழைத்து வரப்பட்டார். ஆகவே சிறைச்சாலைக்கு மீள அனுப்பப்பட்டு அந்த நீதிமன்றத்திடம் இருந்து அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த புனை வழங்குகின்ற உத்தரவோ கட்டளையோ தீர்ப்போ ஏதோ ஒரு விடயம் எழுத்து மூலமாக சிறைச்சாலை தரப்புக்கு பொறுப்பதிகாரிக்கு அனுப்பப்பட்டு அது அவர்களுடைய கையில கிடைத்ததுக்கு பிற்பாடுதான் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இதுதான் இருக்கின்ற நடைமுறை என்று நான் நம்புகின்றேன். அதை விட நீதிமன்றம் கூட சட்டமாதிபர் அவ்வாறான ஒரு முடிவெடுத்தால் கூட அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீதிபதிக்கு நேரடியாக கூறினால் கூட, இல்லை ஜனாதிபதி நேரடியாக பணிப்புரை விடுத்தால் கூட நீதிபதி அவ்வாறான ஒரு தீர்ப்பையோ கட்டளையோ வழங்கிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதர்கள் எப்போதும் மாறக்கூடியவர்கள். இல்லை அந்த தொலைபேசி அழைப்பினூடாக பேசுவது சட்டமாதிபர் தானா இல்லை ஜனாதிபதி தானா என்பதை உறுதிப்படுத்திவிட முடியாது. இன்று தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற நிலையிலே எப்படி வேணுமென்றாலும் நடைபெறலாம். அதே நேரத்திலே இன்று கூறிவிட்டு இல்லை செவி வழியாக அவர் கூறிய ஒரு தகவலை வைத்துக் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கையிலே
அப்படியான ஒரு இறுதி முடிவை எடுத்து விட மாட்டார்கள். அந்த முடிவு நீதிமன்ற நடைமுறை என்பது அது நேரடியாக ஒரு ஆவணமாக அவர்களுக்கு மூலப்பிரதி அங்கே கொண்டு வரப்பட வேண்டும். ஆனால் இங்கே அவர்கள் அவசர அவசரமாக மேலிடத்து தொடர்புகளின் ஊடாக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அவர்கள் கைத்தொலைபேசி மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த சட்டமாதிபர் திணைக்கள சட்டமாதிபருடைய அந்த அறிக்கையை அந்த கைபேசி மூலமாக பெறப்பட்ட அந்த அறிக்கையை வைத்துதான் இந்த அவர் புனையிலே விடுவிக்கப்பட்ட விவகாரம் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. இவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் முற்று முழுதாக இதிலே தாங்கள் தலையிட்டு தாங்கள் விடுவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆகவே விடுவிக்கின்ற போது அது தங்கள் சார்பான விடுவிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அளவிலே அவர்கள் அந்த விடயங்கள் முழுவதுமே தங்களுடைய வசப்படுத்த முற்பட்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த இழுவறைகள், இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தேறியதாக நான் கருதுகின்றேன். ஆகவே அது ஒரு பக்கம் இருக்க, சங்கீதன் அவர்கள் அந்த நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கூறிய கருத்துக்கு பிற்பாடு அவர்களுடைய இல்லத்திலே நடத்திய சந்திப்பு, அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக நாட என்பிபியினுடைய ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய அரசியல் தரப்பினர் என பலர் அங்கே சென்று அவரை சந்தித்ததும், அவரோடு புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சார்பாக அவர் கருத்துக்களை கூறிய விடயங்கள், அந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அருவருப்பான ஒரு நிலையாகத்தான். நாங்கள் கூட உங்களுக்கு தெரியும், ஒரு சில நிகழ்ச்சிகள் சங்கீதனுடைய விடுதலைக்காக மிக ஒரு வலுவாக அந்த இதுக்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் முற்றுமுழுதாகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய பிடிக்குள் அகப்பட்டு கொண்டு, ஆனால் அந்த அவர்களுடைய நெருக்கடிக்குள் அகப்பட்டவர் போன்று கூட தெரியவில்லை. மிக இயல்பாக உள்ளத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியாக அவர்களுக்கு நன்றி கூறுவதையும் அவர்களோடு அளவலாவதையும் அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது நான் அந்த ஏற்கனவே இருந்த சந்தேகம் எனக்கு வலுக்கின்றது. இவர்கள் திட்டமிட்டு சுமந்திரன் தரப்பை இதிலே சட்டவாளர்களாக கொண்டு வந்து அவர்களை இதிலே ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கி அவமானப்படுத்தி வெளியேற்றி தாங்கள் இறுதி நேரத்திலே அவர்களை வெளியே எடுக்கின்ற ஒரு நாடகத்தையும் இல்லை முற்றுமுழுதாக ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு ஒரு கேலி பொருளாக மாற்றக்கூடிய வகையிலே இவர்களுடைய கைதை அவ்வாறான ஒரு நிலைமையில கொண்டு வந்து விடுவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு முற்றுமுழுதாக என்னால் ஒரு சாதாரணமாக ஒரு அரச தரப்பு அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடிய ஒரு நிலையிலே அவருடைய தாயார் தமிழரசு கட்சியை புறக்கணித்தாரா என்கின்ற ஒரு நிலைமை இல்லை என்று சொன்னால், காலங்கள் விந்தி தன்னும் அந்த உண்மைகளை அவர்கள் வெளிப்படுத்தினால்தான் அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை உருவாகும். ஆனால் இன்றளவிலே அந்த நீதிமன்ற நடவடிக்கை புனையிலே அவர் விடுவிக்கப்பட்டு என்பிபி தரப்பினருக்கு என்று அவர் புகழ் மாடை சூட ஒலிக்கிட்டாரோ, அந்த நொடியிலிருந்து அவருக்கான ஒரு உலகளாவிய இல்லை தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவு, அது தொடர்பான அந்த தமிழ் மக்களுடைய அக்கறை என்பது அந்த நிமிடத்தோடு ஒரு மறைநிலைக்கு சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அது அவர்கள் அதை உணர வேண்டும். அவர்களுக்கான பாடமாகத்தான் அது அமையும் என்பதை நான் பார்க்கிறேன். இப்போ நீங்கள் கூறினீர்கள் அந்த அவருடைய அந்த ஊடக சந்திப்பு, அதன் பின்னர் நீங்கள் கூறுவது சரி. அதாவது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஆர்வம் குறைந்திருப்பதை தான் காணக்கூடிய இருக்கின்றன. ஆனால் இராமேந்திரன், நான் இன்னொரு விதத்தில் பார்க்க விரும்புகிறேன். இப்போ ஒரு பாடகராக இருந்தவர், மேடையில் பாடியவர், உடனடியாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறைக்கு சென்றால் அங்கே மன உளைச்சல்கள், அதுவும் இளம்பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருக்கு அது தொடர்பாக மன உளைச்சல் ஏற்படுத்தி இருக்கும். அப்போ அந்த விடயங்கள் வெளியில் என்ன நடக்கின்றது என்று தெரியாத நிலையில், யார் யார் எவ்வளவு பங்களித்திருக்கிறார்கள் என்று தெரியாத நிலையில், இவ்வாறு அவர் வெளியில் வர வேண்டும், தான் சிறையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற அந்த உற்சாகத்தின் பால் அவர் அப்படி கூறியிருக்கலாம் தானே? என்னை பொறுத்தவரையில் நான் படிக்கூடிய நாள் அவ்வளவு தூரத்துக்கு அவர் தன்னுடைய ஒரு பாடல் அந்த சொல்லிசை பாடகராக விவரம் தெரியாமல் அவர் அந்த பாட்டை பாடவில்லை. அவர் அந்த பாடிய வரிகள், வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள், தாக்கங்கள், அதை அனைத்துமே உணர்ந்துதான் அவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார். அவர் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு அறியா வயசிலே பாடிய பாடகர் அல்ல. அவர் அதற்கான முழு காரணங்களையும் முழு அர்த்தங்களையும் அவர் அறிந்தே பாடியிருப்பார். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கின்றேன் அதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் கூட சாயந்தன் நீதிமன்றத்திலே சென்று சங்கீச்சன் அவர்களை சந்தித்திருக்கின்றார். அவரோடு நேரடியாக உரையாடி அவருடைய விடயங்களை அடுத்த கட்ட வழக்கு நடவடிக்கைகளுக்காக உரையாடி இருக்கின்றார். சாயந்தன் அவர்கள் செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட சிறையிலே சென்று சங்கீதன் அவர்களை சந்தித்து வெளியே வந்து தான் பொது மன்னிப்பு அடிப்படையிலாவது விடுவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியோடு
பேசி இருக்கின்றேன், அனுமதி கேட்டிருக்கின்றேன், கொழும்பிலே நேரடியாக சந்திப்பதற்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன் எல்லாம் கூறினார். ஆகவே நிச்சயமாக அவர் தான் கைது செய்யப்பட்டதற்கு பிற்பாடு எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது என்று கூறுவது அப்பட்டமான பொய். என்றால் அவருடைய அறிதலுக்கும் புரிதலுக்கும் உட்பட்டுத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சட்டத்தரணி என்ற வகையிலே சயந்தன் அவர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அவர் பயங்கரவாத தடை சட்டத்திலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவர் அங்கே சென்று சந்தித்திருக்கின்றார். ஆகவே அந்த குறைந்தபட்ச நன்றியாவது அவருக்கு இருந்திருக்க வேண்டும். திடீரென வந்து கடைசி நேரத்திலே வந்து இந்த இடத்திலே ஒரு திரைப்படத்தினுடைய நகைச்சுவை காட்சி ஞாபகத்துக்கு வருகின்றது. நடிகர் விஜய், தற்போதைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயும், நடிகர் வைகைப்புயல் வடிவேலும் ஒரு நகைச்சுவை காட்சியிலே நடித்திருப்பார்கள். வசீகரா திரைப்படத்தில் இந்த காட்சி வரும். விஜய் அவர்கள் சந்தையிலிருந்து பொருட்களை வேண்டி கொண்டு வருவார். அந்த வீட்டு வாசல் வரும் வரை அவர் அந்த சுமக்க முடியாமல் அந்த சுமைகளை சுமந்து கொண்டு வருவார். வைகை புயல் வடிவேல் அவர்கள் அனாயாசமாக வருங்கையை வீசி கொண்டு வருவார். வீட்டு வாசலுக்கு வந்தவுடன் அவருடைய நடையுடைய பாவனை அத்தனையுமே மாறிவிடும். வலுக்கட்டாயமாக விஜயிடம் இருந்து அத்தனை பொருட்களையுமே வாங்கி அப்ப விஜய் சொல்கின்ற, நான் இவ்வளவு தூரம் வந்தேன்னா நான் உள்ளே கொண்டு இல்ல இல்ல பரவாயில்லையப்பா தான்னு சொல்லி இவர் வாங்குகின்றார். ஏனால் அவர் வீட்டுக்காரர்களுக்கு மத்தியிலே தான் தான் பாடுபட்டதாக காட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் பாடுபடக்கூடாது. வீட்டு வாசல் வரை இன்னொருவரை சுமக்க வைத்து விட்டு அந்த வீட்டாருடைய பார்வைப்படுகின்ற நேரத்தில் தான் தான் அவ்வளவு சுமைகளையும் சுமந்து வந்ததாக காட்டி அதே போன்று அவர்கள் விஜயை திட்டுவார்கள். என்ன இவ்வளவு உடம்ப வளர்த்து வச்சுட்டு ஒன்றுமே செய்யாம கையாட்டிட்டு வாரேன்னு விஜயை திட்டு வேண்ட வைத்து விட்டு இவர் பெயர் எடுக்கின்ற அப்படியான சொல்லுவார்கள். இன்னொரு வகையில் சொன்னால் வழியில கிடந்த தேங்காய் எடுத்து தெருப்பிள்ளையார் உடைத்த கதையை போன்றுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே குறைந்தபட்சம் ஆரம்பத்தில் இருந்தே மிக தீவிரமாக எங்களுக்கு தமிழரசு கட்சி சுமந்திரன் தரப்பினர் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே தமிழ் மக்களுக்கான அந்த விடுதலை அரசியலை நிலகுத்த செய்வதிலே, அதை மலங்கெடுக்க செய்வதிலே அவர்களுடைய வகிபாகத்திலே சுமந்திரன் சாய்ந்தன் போன்றவர்கள் எல்லாம் ஒரே அச்சுத்தான் என்பதை எங்களுக்கு மாற்றுகிறதுக்கு இடமில்லை. ஆனால் எது சரியே சரி என்றுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிபிழைக்கு அப்பால் அவர்கள்தான் சங்கீச்சன் அவர்களுடைய சட்ட விவகாரத்தை கையாண்டவர்கள். ஆகவே அது சங்கீச்சன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர் ஒரு என்னால் இவர்கள் அப்படி அவரை வற்புறுத்தி இருக்க முடியாது. எங்களுக்கு மட்டும்தான் நீ நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தி இருக்க முடியாது. நீதிமன்றத்தில் வைத்து அப்படியான ஒரு அறிவுறுத்தலை அவர்கள் வழங்கி இருக்க முடியாது. ஆகவே அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அதான் உண்மை. ஆரம்பத்திலிருந்து என்னுடைய விடுதலைக்காக சட்ட நடவடிக்கைகள் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்தரணிகளான சுமந்திரன் மற்றும் சாயந்தன் உள்ளிட்டவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை சிறையில் வந்து சந்தித்த ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனால் உங்களுக்கு வேறு வெளியிலே நடைபெறுகின்ற விடயங்கள் சீமான ஆதரவு தெரிவித்தது, எந்தெந்த இடத்துல போராட்டம் நடந்தது, புலம்பெயர் தேசத்தில் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்தது, கொழும்பில் கூட போராட்டம் நடந்தது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நேரடியாக வந்து சந்தித்த ஸ்ரீதரன் அவர்களை உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். சாயந்தன் அவர்கள் சுமந்திரன் தரப்பு எவ்வளவு தூரம் உங்களுக்காக சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டது என்பது தெரிந்திருக்கும். ஆக உங்களுக்கு தெரிந்த விடயத்தை அந்த இடத்துல சொல்லாமல் தவிர்த்தது என்பது நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவருக்கு தெரியாது என்கின்ற ஒரு விடயத்தால் அப்பட்டமான பொய். ஆகவே அது திட்டமிடப்பட்டு அது இருட்டடிப்பு செய்யப்பட்டு தனியே தேசிய மக்கள் சக்தியினுடைய முழு முயற்சியினால் மட்டும்தான் தன்னுடைய விடுதலை சாத்தியமாக இருக்கின்றது என்பதாக தான் அது அமைந்திருக்கின்றது. அதை விட அவருடைய தாயார் இல்ல அவர் அப்படி சொல்லியிருந்தால் கூட அந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து தாயார் ஒரு நேர்காணலை கொடுத்திருக்க வேண்டும். என்றால் தாய் எல்லா விடயம் தெரியும் தானே. அவர் தானே இவர்களை சட்டத்தரணியாக நியமித்தது. அவர்கள் அந்த கடைசி நிமிடம் வரை அவர்களுடனான தொடர்பு இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், சுமந்திரன் கொழும்பிலே வழக்கு போட்டது, இந்த விடயமெல்லாம் தாயாருக்கு தெரியும். ஆகவே தாயார் அதை சொல்லியிருக்கோம். சரி, சங்கீச்சன் அவர்களுக்காவது அந்த அளவிலே நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் கூட நிச்சயமாக தாயார் அந்த பொறுப்பை ஏற்று அதுல எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்திருக்க வேண்டும். இல்லை வீட்டுக்கு சென்றதுக்கு பிற்பாடு கூட என்னால் நீதிமன்றத்திலே இருந்த போது இருந்த சங்கீச்சனுடைய உடல் மொழிக்கும் வீட்டுக்கு சென்றதுக்கு பிற்பாடு இருக்கின்ற உடல் மொழிக்கும் தலைகளான வித்தியாசம் இருந்தது. அதாவது அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்வதற்கு முன்னர் எவ்வாறு விளையாட்டு பிள்ளையாக இருந்தாரோ அதே போன்ற ஒரு விளையாட்டு பிள்ளையாகத்தான் அவர் வீட்டிலே இளங்குமரன் உள்ளிட்ட என்பிபி தரப்பினரோடு சகவாசமாக அவர் அங்கே காணப்பட்டார். ஆக அந்த நேரத்தில் கூட அவருக்கு எதுவுமே தெரியாது என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு மாலை அளவிலே ஒரு விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இந்த சம்பவம் இரவு நடைபெறுகின்றது. அதற்கு இடையிலே சில மணி நேரங்கள் சென்றது. அந்த சில மணி நேரங்களிலே தாய் நிச்சயமாக சகல விடயங்களையும் அவதானித்துக் கொண்டிருந்தார். முதலாவது போராட்டம் கிளிநொச்சியிலே முன்னெடுக்கப்பட்டது. இரண்டாவது போராட்டம்
வல்லோட்டுத்துறையிலே முன்னெடுக்கப்பட்டது, 3வது போராட்டம் வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது, 4வது போராட்டம் மன்னாரிலே முன்னெடுக்கப்பட்டது, 5வது போராட்டம் கொழும்பிலே முன்னெடுக்கப்பட்டது. அதே போன்று லண்டன் உள்ளிட்ட பல்வேறு புலம்பெயர் தேசங்களிலே போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சீமானவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் உடனடியாகவே சங்கீத்தன் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை விடுத்திருந்தார். இதெல்லாம் தெரியாதென்று சொல்லிவிட முடியாது. இதெல்லாம் எங்களுடைய ஊடகங்கள் உடனுக்குடன் இந்த விடயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அதை விட சமூக வலைத்தளங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. வேறு எந்த விடயமுமே பேசப்படவில்லை. சங்கீதன் அவ்வளவுதான். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய சிந்தனை செயல்பாடு அத்தனையுமே சங்கீதனை நோக்கியதாகத்தான் இருந்தது. ஆகவே இது அவர்கள் தாயாருக்கு கூட தெரியாது என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே அந்த அந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக தாயார் தன்னுடைய மகனுக்கு நிச்சயமாக என்றால் அவர்களுக்கு தெரியும் இதனுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்று. ஆகவே அந்த நன்றி உணர்வோடு அவர்கள் தமிழ் தேசிய பரப்பினருக்கு இதோடு ஈடுபட்டவர்களுக்கு அவர் ஒரு பரந்துபட்ட நன்றி அறிதலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எப்படியான சூழலிலே சங்கீதன் அவர்கள் தன்னுடைய நன்றி அறிதல், அதுவும் தயக்கத்தோடு, இளங்குமரன் சீர்றான் காரணம் அவரை மட்டும்தான் எனக்கு தெரியும், ஜனாதிபதிக்கு நன்றியை கூறுகின்றேன் என்று புலகாங்கிதத்தோடு சொன்ன சங்கீதன் தயங்கி ஏதோ விருப்பம் இல்லாததை போன்று உலகத் தமிழர்களுக்கு நன்றியை கூறுகின்ற அந்த துணியை பார்க்கின்ற போது அடிமேல் அடி விழுந்ததற்கு பிற்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு நிராகரித்து ஒரு புறக்கணிக்கின்ற நிலை வந்ததுக்கு பிற்பாடு அவர் அவ்வாறான ஒரு நேர்காணலை விட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையில இது அவருக்கு எதுவுமே தெரியும். என்றால் நீங்கள் ஒருவேளை நினைக்கக்கூடும் அந்த சிறையில இருந்தவர்களுடைய வழிகளை புரியாமல் நாங்கள் பேசுவதாக. அப்படி அல்ல. நானும் இதே போன்ற ஒரு நிலையை அனுபவித்தவன். அந்த சிறை கம்பிகளுடைய வலி என்னென்று தெரியும். அந்த 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 ஆளரவமற்ற நிலை எங்களுடைய மனங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு என்பது உண்மையிலே அந்த தூக்கு கைட்டு கீழ் இருக்கக்கூடிய நிலையை விட கொடிதது. ஏன்னால் தூக்கு கைட்டு கீழ் நாங்கள் மரதண்டன கைதியாக இருக்கின்ற போது என்று ஒரு நாள் நாங்கள் உயிரிழப்போம், எங்களுடைய முடிவு அதுதான் என்று தெரிந்து நாங்கள் அதில் இருப்பது. ஆனால் கைது செய்யப்பட்டு அந்த சிறை கூண்டுகளுக்கு பின்னால் இருக்கின்ற போது அடுத்து என்ன நடக்கும், எங்களுக்கு என்ன கதி ஏற்படும், எங்களுடைய விடயங்கள் எங்களவர்களுக்கு தெரியுமா தெரியாமல் போகுமா என்ற ஏக்கம் எல்லாம் அந்த மனதிலே வியாபிக்கின்ற போது உண்மையிலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாக கடக்கும் என்பதை நான் அனுபவித்தவன். 2007ஆம் ஆண்டு இங்கல்ல, யுத்த இறுதி நெருக்கடி கால பகுதியிலே கொழும்பிலே கைது செய்யப்பட்டு ஒரு போலீஸ் காவலிலே நான் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு மணித்துளியும் கடந்து செல்கின்ற போது நான் என்னுடைய மனப்போராட்டங்கள் அந்த விடயங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தேன். ஒரு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு தொலைபேசி ஊடாக அங்கிருந்த ஒரு மனிதநேயமிக்க ஒரு போலீசாரின் ஒரு ஒத்துழைப்போடு தொலைபேசி ஊடாக உறவினர் ஒருவரோடு உரையாடிய அந்த அவருடைய வார்த்தைகளை அந்த செவிமடுத்ததுக்கு பிற்பாடு என்னுடைய அந்த உளநிலையில ஏற்பட்ட மாற்றங்கள் இதெல்லாம் நான் அனுபவித்தவன். ஆகவே சிறை என்பது மிக கொடிய ஒரு அனுபவம். ஆனால் அந்த கொடிய அனுபவத்துக்குள் இருந்து மீண்ட சங்கீதன் எப்படி சில மணி நேரங்களுக்குள்ளாக இயல்பாக என்பிபியினுடைய புகழ் பாடக்கூடிய, என்பிபிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, இல்லை அவர்களுடைய ஒரு பிரச்சார ஊடகராக மாறக்கூடிய அளவுக்கு அவர் அந்த காட்சியை பார்த்தீங்களான்னா அவர் அதான் சொன்னேன், கைது செய்யப்படுவதற்கு முன்னர் எப்படி இருந்தாரோ அதே போன்று இயல்பான நிலையிலே அந்த 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 காட்சிகள் அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட மனநிலையில இருந்து கொண்டு எப்படி இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போனது, நான் எதுவுமே பார்க்கவில்லை, இன்னும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கின்ற என்றால் நீ அதையெல்லாம் பார்த்து விட்டு பொறுமையாக சொல்லி இருக்கலாமே. சரி, அவர்களை சந்தித்தாகிவிட்டது. சந்தித்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு அதோடு அவர் அமைதியாக இருந்திருக்கலாம். ஒரு அவகாசம் எடுத்து, அவசரம் இல்லை, 1 நாளோ 2 நாளோ 1 கிழமையோ சகல விடயங்களையும் எல்லாம் பார்த்ததுக்கு பிற்பாடு வேணுமென்று சொன்னால் அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நூல் நிலையத்துக்கு சென்றால், லைப்ரரிக்கு சென்றால் அந்த ஒரு கடைசி ஒரு வாரத்தான் பத்திரிகை எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு புரட்டினாலே தெரிந்துவிடும் தன்னுடைய கைதுக்கு பின்னர் என்ன நடந்ததுன்னு. அவர் ஆறுதலாக அதை செய்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து அவர் இந்த விடயங்களை எல்லாம் செய்தது அவர் அறியா பிள்ளை தெரியாமல் செய்து விட்டார் என்ற கோணத்தில் கூட அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நினைப்பார். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. நீங்கள் அந்த சிறையினுடைய வலி தொடர்பாக நீங்கள் கூறியதையும் நான் உணர்கிறேன். இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் அது ஒரு பெரிய ஒரு கொடியது. அவர்கள் கைது செய்தால் விசாரிப்பதும் இல்லை, நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதும் இல்லை, சிறையில் இருந்து வாட வேண்டியதான். அங்கேயும் குழப்பம் இருந்தது.
ஜனாதிபதி அவர்கள் கூறினார், சாதாரண சட்டத்தில் கைது செய்யப்பட்டார், பிறகு இங்கே நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் என்று அந்த குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவாராக இருந்தால் விரைவில் வர முடியாது என்று அவருக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் பதவி ஏற்ற பின்பே நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் அதை உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள், பலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த நிலையில் இப்படி ஒரு என்பிபியினுடைய ஒரு ஆதரவில் வெளிவந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை தந்திருக்கிறார்கள் என்ற அந்த நிலையிலேயாவது நாங்கள் அதை வரவேற்கலாம் தானே? இல்ல, உங்களுடைய கேள்வியினுடைய நியாயம் எனக்கு விளங்குகின்றது என்ன. ஆனால் அண்டோமர திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு நான் நினைக்கின்றேன் 150க்கு மேற்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என 150க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்று நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். தெற்கிழங்கை தகவல்களின் அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் அந்த 150 விட அதிகமானவர்கள் தான் அவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்திலே இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்று எவருக்காவது சங்கீதன் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சங்கீதனுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று, சரி, பயங்கரவாத தடை சட்டம் என்கின்றது கொடிய சட்டம், அது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என்று கோத்தபாயவே அலறி துடிக்கின்ற அளவுக்கு மிக கொடூரமான சட்டம். அந்த சட்டத்திலே கைது செய்யப்பட்டால் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த விடயம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையில் தான் சுமந்திரன் தரப்பினுடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்தது. ஆகவே அது சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டிருந்தால், இல்லை ஒரு புற அழுத்தங்களாக தமிழ்ல தாயகம் எங்கும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதனுடைய அழுத்தங்களின் காரணமாக அரசாங்கம் இந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் என்பிபி தரப்பு இதிலே தலையிட்டு அக்கறை செலுத்தி இதை விடுவித்து விட்டார்கள் என்கின்ற நிலையிலே பரவாயில்லை, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவருடைய கைது குறைந்திருக்கின்றது, ஒருவருடைய தடுப்பு காவல் என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது, ஒருவர் அதிலிருந்து விரைவாகவே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்றாவது நாங்கள் ஆறுதல் கொள்ளலாம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இது ஒரு போலித்தனமானது. இது அவர்கள் தெற்கிழங்கையிலே ஏற்படக்கூடிய கொதிநிலைகளை திசை திருப்புவதற்காக சங்கீதன் அவர்களுடைய ஒரு சாதாரண நிலையிலே கைது செய்யப்பட வேண்டிய ஒருவரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்ததை இப்படியான ஒரு சம்பவத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக. என்றால் தெற்கிழங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரை முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் புலிகளை மீளுருவாக்கம் செய்யக்கூடியதான ஒரு வலிமையான ஒரு பாடலை பாடிய சங்கீதன் அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்ற போது நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த சாலை பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதுதான் அனுர அரசாங்கத்தினுடைய நீதி. தமிழர்களை ஒரு விதமாகவும் சிங்களவர்களை ஒரு விதமாகவும், குறிப்பாக நாட்டுக்காக நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இராணுவத்தினரை இந்த அரசாங்கம் எப்படி கையாளுகின்றது என்கின்ற வகையிலே தெற்கிழங்கையிலே இனவாத பரப்புரைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அந்த தெற்கிழங்கை இனவாதிகளுடைய கூக்குரலுக்கு அடிபணிந்து தான் சங்கீதன் அவர்களை இவர்கள் பலியிடுகின்றார்கள். சங்கீதன் அவர்கள் உண்மையிலே பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலை வைக்கக்கூடிய இந்த முகாந்திரமும் இல்லை. அந்த பாடல் வெளியிட்ட விடயத்திலே அது சட்ட ரீதியாக வலுவாக நிற்கக்கூடிய ஒன்றல்ல. இது ராஜபக்சேக்களுடைய காலமும் அல்ல. ஒரு கற்பனாவாதத்தை வைத்துக்கொண்டு, இல்லை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத, சட்ட போராட்டத்தை நடத்த முடியாத, இல்லை அவ்வாறு சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நீதியை நிலைநாட்டி விடலாம் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ராஜபக்சேக்களுடைய இருண்ட யுகமும் அல்ல இது. ஆகவே இப்படியான ஒரு காலகட்டத்திலே ஒரு பலகீனமாக இவ்வாறு இவர்கள் செய்தது என்பது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று தெற்கிழங்கை இனவாதிகளுடைய கூப்பாடுகளை மட்டுப்படுத்துவதும், அந்த சுரேசாலே அந்த உயிர்த்தஞாறு தாக்குதல் தொடர்பான அந்த விடயங்கள் தனியே சிங்களவர்களை மட்டும் நாங்கள் நசுக்கவில்லை, தமிழர்களையும் நாங்கள் சமாந்தரமாக இதிலே நாங்கள் கையாளுகின்றோம் என்பதாக காட்டிக்கொள்வது. மறுவளத்திலே செம்மணி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் பூதாகரமாகிக் கொண்டிருக்கின்றது. இலங்கை இராணுவத்தினர் மீதான இனப்படுகொலை குற்றங்கள் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வகையிலும், இலங்கை இராணுவத்தினர் ஏற்கனவே அவர்கள் இராணுவத்தினர் மிகப்பெரிய ஒரு நேர்மையாளர்கள், போர் மரபுகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர் என்ற வகையிலே ஐநா பாதுகாப்பு படைகளிலே இலங்கை இராணுவத்தை உள்ளடக்கி அவர்கள் வேறு விதமாக வெள்ளையடிப்பு செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே செம்மணியிலே தோண்ட வெளிவருகின்ற அந்த எண்பு தொகுதிகள், அந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் இலங்கை இராணுவத்தினருடைய
அவர்களுக்கான அந்த இவர்கள் அடித்த வெள்ளையடிப்பெல்லாம் இல்லாமல் போய் அவர்கள் மீண்டும் அம்மனமாகி அவர்களுடைய கொடூர முகம் உலகத்துக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இவை எல்லாவற்றையும் மூடி மறைத்து திசை திருப்புவதற்கும் அவர்களுக்கு ஒரு தேவைப்பாடு இருந்தது. ஆகவே இதன் காரணமாக ஒன்றுமே இல்லாத ஒன்றை ஊதி பெருசாக்கி அதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை கொண்டு வந்தார்கள். இதுதான் உண்மை. நாங்கள் ஏற்கனவே இந்த சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் கூறியிருந்தோம். அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு சென்ற எங்களுடைய இளைஞர்கள் சிலர் ஆர்வ மிகுதியால் தலைக்கவசம் அணியாமல் ஒரு மோட்டார் சைக்கிளிலே அவர்கள் ஊர்வலமாக சென்றிருக்கின்றனர். ஆகவே அதை அவர்கள் நேரலையாக சமூக வலைத்தளத்திலே அவர்கள் வெளியிட்ட போது அதை வைத்துக் கொண்டு சிங்கள இனவாதிகள் இதோ பாருங்கள், அவர்களுக்கு தலைக்கவசம் அணியாமல் சென்றது பிரச்சனை இல்லை. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தமிழ் இளைஞர்கள் இவ்வளவு அணிதிரண்டு சென்றதை ஏதோ ஒரு விதத்திலே நெருக்கடிக்குள்ளாக்குவதனூடாக மீண்டும் அவ்வாறான திரட்சியை தடுக்க முடியும் என்கின்ற அந்த மனப்பான்மையிலே தெற்கிழங்கையிலே அது ஒரு பரப்புரையாக முன்னெடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த தெற்கிழங்கையிலே சமூக வலைத்தளம் ஒன்று அந்த விடயத்தை இனவாத ரீதியாக வெளிப்படுத்திய அடுத்த சில மணித்தியாலங்களிலே அந்த 3 இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். தலைக்கவசம் அணியாமல் பயணிப்பது கைது செய்யக்கூடிய அளவுக்கு பாரிய குற்றம் அல்ல. அது அந்த இடத்திலே அவர்கள் அதற்கான தண்ட பணத்தை அறவிடுவதுதான் அதுக்கான முறை. தலைக்கவசம் அணியாமல் பயணிக்க கூடாது, பயணிப்பது என்பது பெரிய கொலை குற்றமோ இல்லை கைது செய்யக்கூடிய குற்றம் அல்ல. போக்குவரத்து குற்றத்திலே மிக மோசமான குற்றமாக அது அல்ல. ஆனால் அதையும் மீறி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டார். ஏன் அந்த கைது இடம்பெறுகின்றது? அந்த தெற்கிழங்கையிலே இனவாத குரல்களுக்கு அடக்குவதற்கு நாங்கள் இதை செய்கின்றோம் என்பதாக காட்டுவதற்கு. அங்கே அப்படி நாங்கள் அதெல்லாம் சுட்டி காட்டியிருந்தோம். இதெல்லாம் தெற்கிழங்கை இனவாதிகள் எதை நோக்கி அழுத்தம் கொடுக்கின்றார்களோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்து அவர்களை திருப்திப்படுத்துகின்றது. இல்லாத ஒன்றை காட்டி இவர்கள் இப்படியான நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு உண்மையாக பயங்கரவாத தடை சட்டத்திலே இவர்கள் கைது செய்திருந்தால் கூட அதற்கான முகாந்திரம் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் எதுவுமே இல்லை. சரி, இதை விட இன்னொரு வளத்திலே நாங்கள் பார்த்தால், நாங்கள் முன்ன குறிப்பிட்டதை போல 180க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த 150 பேருக்காக என்பிபி இளங்குமரனோ இல்லை வேறு எவராவதோ ஏன் அந்த சட்ட போராட்டத்தை நடத்தவில்லை? ஏன் சங்கீதன் விவகாரத்தில் உங்களுக்கு என்ன ஆர்வம்? ஏன் அதிலே திடீர் அக்கறை? திடீரென போய் ஒரு பாடகர் என்பதற்காகவா இல்லை இளங்கலைஞர் என்பதற்காகவா? இல்ல மற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்து கட்டவர்களா? 150க்கு மேற்பட்டவர்கள் இன்று வரை யாருன்றே தெரியாது, என்ன நிறம் என்று தெரியாது, எந்த ஊர் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அன்றோமரது சென்னாயக்க அவர்கள் பொறுப்படுத்த பிற்பாடு கடந்த ராஜபக்சேக்களுடைய காலத்திலே மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்தியதற்காகவும் மாவீரர் நாள் நிகழ்வுகளிலே அவர்கள் அங்கே சென்று பங்கெடுத்ததற்காகவும் அது தொடர்பாக இல்லை அந்த சமூக வலைத்தளங்களிலே இல்ல விடுதலை புலிகளை போற்றக்கூடிய வகையிலான பதிவுகளை இட்டதற்காகவும் இப்ப இவர்களுடைய காலத்தில் அல்ல, அதற்கு முன்னர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் செய்த விடயங்களுக்காக எல்லாம் அன்றோமரது சென்னாயக்க காலத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்ப அவர்களுக்காக ஏன் நீங்கள் வாதாடவில்லை? இன்று வரை அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா? சிறை கம்பியிலிருந்து வெளிவந்து விட்டார்களா? சிறை இருட்டுக்குள்ளிருந்து வெளிவந்து விட்டார்களா என்றெல்லாம் ஏன் நீங்கள் தேடி பார்க்கவில்லை? ஏன் அப்படியானவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஏன் ஓடோடி போய் அவர்களை காப்பாற்றவில்லை? அப்ப அவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா? சங்கீதன் மட்டும்தான் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவரா? இதுல பின்னணி இருக்கின்றது. இது அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கின்றது என்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழர்கள் ஒரு 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 திரட்சியாக அதிலே அவருக்கு ஆதரவாக நிற்கின்ற போது தாங்கள் அதை ஒரு அரசியல் அறுவடையாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. ஆகவே தங்கள் மீதான எதிர் விமர்சனங்களை எல்லாம் தங்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையிலே அரசாங்கம் திடீரென அதிலே அந்தர்பல்ட்டி அடித்து அவரை விடுவிக்கின்ற போது அந்த விடுவிப்பு என்பது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு அதற்கான நன்மதிப்பு சென்றுவிடக்கூடாது, இதை அரசாங்கம் என்ற வகையிலே தாங்கள் அந்த கட்சியை அறுவடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்பிபி இதிலே தலைகாட்டி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய சுட்டிக்காட்டுதல். ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தில இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வெளியே சுதந்திர காட்டை சுவாசிக்கின்றார் என்கின்ற அளவில் கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக இருக்கும். இவர்கள் தங்களுடைய தேவைக்காக எல்லாம் ரோட்டாலே போறவன் பாரவனை எல்லாம் பிடித்து பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்து விட்டு பின்னர் அவர்களை வெளியிலே எடுத்து விட பிடித்தவர்களை வெளியிலே விட்டு பாராட்டு விழா நடத்துவதெல்லாம் எவ்வளவு மிக கேவலமான விடயம். யார் பிடித்தது? அதெல்லாம் அர்த்தமுள்ள கேள்விகள். ஒரு எல்லை தாண்டி சென்று இந்தியாவிலே ஒருவர் கைது செய்யப்படுகின்ற போது இவர்கள் தலையிட்டு விடுவிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று.
இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குள்ளாக இலங்கையினுடைய போலீசாரினால் இலங்கையினுடைய நீதித்துறையிலே கைது செய்யப்பட்ட ஒருவரை இவர்களே விடுவிப்பார்களாம். அவை எவ்வளவு தூரம் நகைப்புக்குரிய ஒரு செயல்பாடாக இருந்தால் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில இதெல்லாம் நாடகத்தனமாக அரங்கேற்றப்பட்ட விடயங்களாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் அப்படி என்று சொன்னார், பயங்கரவாத தடை சட்டத்திலே சங்கீத்தன் அவர்கள் விடுவிப்பதிலே உண்மையில இவர்களுக்கு ஒரு ஒரு உண்மையான அக்கறை இருக்குமாக இருந்தால், எங்களுக்கே தெரியாமல் இருக்கின்ற இதுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்களை எல்லாம் விடுவித்து அவர்களை கொண்டு வந்து ஒரு பாராட்டு விழாவை நடத்தினால் நிச்சயமாக நாங்களும் அதற்கு மேலாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் என்னால் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள முடியும். நீங்கள் கூறுவதில் எனக்கு இப்பொழுது தெளிவு வந்திருக்கின்றது. நியாயமான உங்களுடைய அந்த ஆய்வாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இராமதுரன், நிறைவாக இப்போ நீங்கள் கூறுங்கள் இதற்கு பின்னணியில் வேறு ஏதோ இருக்கின்ற என்று கூறும்பொழுது இதற்கு என்ன ஒரு காரணம் இருக்கின்ற என்று நான் யோசிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், பலருடைய முயற்சி, சர்வதேசத்தில் பலர் இது தொடர்பாக பேசியதும் ஒரு பெரிய ஒரு அந்த புறசக்தியினுடைய ஒரு அழுத்தம் வந்து அதை கண்டதும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய எம்பிபியினர் முந்தி அடித்த ஒரு அரசியல் லாபத்துக்காக இவ்வாறு கையாண்டிருக்கலாம் என்று அப்படி நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மையிலே இதுக்கு பின்னால் பல விடயங்கள் நடந்தேறி இருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளக வெளியக ரீதியாக அவர்களுக்கான அழுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே சர்வதேச நாணய நிதிய தரப்பிடமிருந்து கூட இதற்கான அழுத்தங்கள் அனுர அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சங்கீத்தன் அவர்கள் ஒரு இளம் பாடகர், வெறுமனே ஒரு கருத்து உரிமைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அநீதியான தலையீடாகத்தான் சர்வதேசம் இந்த விடயத்தை பார்த்தது. ஏற்கனவே தீபச்செல்வன் அவர்களுடைய நூல் பயங்கரவாத தடை சட்டத்தின் பெயரால் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு அது பறிமுதல் செய்யப்பட்ட விடயம், இப்போது சங்கீத்தன் அவர்களுடைய கைது விவகாரம் எல்லாம் சர்வதேச ரீதியாக கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே சர்வதேச நாணய நிதியம் இவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக இவ்வாறான ஒரு சட்ட அத்துமீறல்கள் இலங்கையிலே தொடருமாக இருந்தால், இல்லை தமிழர்கள் இவ்வாறு சட்ட ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நிலைமை தொடருமாக இருந்தால், அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைமைகளிலே இது ஒரு பாரிய சிக்கல்களை உருவாக்கும் என்பதாக சர்வதேச நாணய நிதிய தரப்பிடமிருந்து கூட இவர்களுக்கு செய்திகள் வந்துள்ளதாக நம்பகத்தரமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாம ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் இருந்து கூட இது தொடர்பான கரிசனை அரசாங்கத்தின் மீது செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்ட விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஒரு மனித உரிமை மீறல் என்கின்ற வகையிலே அவர்களினால் இது உடனடியாக இதற்கான ஒரு தீர்வு காணப்பட வேண்டும், இந்த நிலை சரி செய்யப்பட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டதாகத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், யாழ் பல்கலைக்கழகத்திலே மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய புகைப்படத்தை அங்கே வைத்திருந்த என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்ட போது அமெரிக்க தூதுவர், இந்திய அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக அவர்கள் விடுவிக்கப்படுகின்ற அளவுக்கு நிலைமை உருவானது. அதே போன்று இப்போது சர்வதேச ரீதியாக இந்த விவகாரங்களே தலையீடு செய்திருக்கின்றது என்றால் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை நற்சான்று பத்திரத்தை வழங்கி இலங்கை அரசாங்கத்தோடு சிநேகபூர்வமாக ஒரு உறவு நிலையை வலுப்படுத்தி இந்த பிராந்தியத்தை ஒரு அமைதி பூங்காவாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு என்னென்னால் ஒரு சர்வதேச நாணய நிதியமாக இருக்கட்டும், இல்லை ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இல்லை ஐநா மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோ இல்லை இன்னும் மேற்குலக நாடுகளாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் யஸ்மின் சூக் அவர்களுடைய உண்மைக்கான நீதிக்கான செயற்திட்டம், இதே போன்று பல்வேறு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சர்வதேச ரீதியாக மனித உரிமைக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றது. அவை உடனடியாக ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தரப்புகளாக இல்லாவிட்டாலும் சர்வதேச அரங்கத்திலே இந்த சர்வதேச தரப்புகளை கேள்வி கேட்கக்கூடிய வகையிலே, இல்லை அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு தரப்புகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தரப்புகளிடமிருந்து எழுப்பப்படுகின்ற கேள்விகளை இவர்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமை உருவாகும். இவ்வாறான விடயங்களை இலங்கையிலே இவர்கள் அனுமதிப்பார்களாக இருந்தால், அவ்வாறான நிலைமைகள் இடம்பெறுகின்ற போது கூட இலங்கை அரசாங்கத்தோடு நட்புறவை பாராட்டி இவ்வாறான ஒரு உறவு நிலையை அவர்கள் மேம்படுத்துகின்ற போது அவர்களுக்கு அங்கே பல சிக்கல்கள் உருவாகும். அப்படி பல கோணங்களிலே இவர்களுக்கான அழுத்தங்கள் சர்வதேச ரீதியாக பிரயோகிக்கப்படுகின்றது. இதை விட பிரதானமான ஒரு காரணம், நாங்கள் அது எல்லோருமே அந்த வெளிப்பார்வைக்கு அந்த விடயம் என்பது அனுமானிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும்,
பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கம். கோத்தபாய ராஜபக்ச மிகப்பெரிய 69 லட்சம் சிங்கள வாக்குகளோடு தமிழ் மக்களுடைய வாக்குகளே இல்லாமல் இலங்கை வரலாற்றிலே முதல் முறையாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு வரலாற்று புறநிலையோடு மிக ஒரு எதேச்சதிகாரமாக அவர் தமிழர்களுடைய உரிமைகளை நசித்து அவர் ஒட்டுமொத்தமாக சிங்கள மக்களுடைய ஜனாதிபதியாக செயல்பட்டு கொண்ட காலம். மீண்டும் ராஜபக்சேகள் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு தமிழர்களுடைய நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழலுக்கு தள்ளப்பட்டது. ஆகவே தமிழ் மக்கள் ஏற்கனவே அப்படியே இந்த சகல விடயங்களிலுமே அடக்கி ஆளப்பட்டு மீண்டும் ராஜபக்சேகளுடைய ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிற்பாடு கற்பனையில் கூட ஒரு அரசு எதிர்ப்பு போராட்டங்களோ இல்லை தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கோ ஒரு இயலாத ஒரு புறநிலை இருந்தது. அதை விட அப்போதே நாங்கள் 2 பேரும் பல தடவை பேசியிருக்கின்றோம். அன்றைய காலப்பகுதியில் எல்லாம் ஒரு 5 பேர் எங்களுடைய தமிழ் இளைஞர்களோ இல்லை ஒரு எங்களுடைய குடும்பஸ்தர்களோ ஒரு 5 பேர் ஒன்றாக கூடி ஒரு இடத்துல நின்று நாங்கள் உரையாடி விட முடியாது. ஒரு 5 நிமிடத்துக்கு மேல் நாங்கள் அந்த இடத்துல நிற்போமாக இருந்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையிலான புலனாய்வாளர், அது இராணுவ புலனாய்வாக இருக்கலாம், இல்லை போலீஸ் புலனாய்வாக இருக்கலாம், இல்லை கடற்படையினுடைய புலனாய்வாக இருக்கலாம். வடக்கு கிழக்கிலே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட புலனாய்வு கட்டமைப்புகள் எங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர்களை ஏதோ ஒன்று மோப்பம் பிடித்து வந்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் ஒரு 5 நிமிடம் ஒரு எங்களுடைய ஒரு 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 நன்மை தீமைகளோ இல்லை ஒரு எங்களுடைய இன்ப துக்கங்களையோ கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் ஒன்று கூட முடியாத அளவுக்கு மிக அடக்குமுறையில் இருந்த காலகட்டம். ஆகவே நாங்கள் 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 ஒரு விடயத்தை நினைப்பதற்கு முன்னர் அது புலனாய்வாளர்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு புலனாய்வாளர்கள் தங்களுடைய வலையமைப்பை ஆழமாக இங்கே எங்களுடைய ஒற்றர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆழமாக வேவு பார்த்து கொண்டது. எங்களை அறியாமலே எங்களுடைய கனவுகளுக்கும் எங்களுடைய சிந்தனைகளுக்கும் ஊடுருவி எங்களை அவர்கள் வேவு பார்க்கக்கூடிய அளவுக்காக இருந்த காலகட்டம் தான் அது. ஆனால் அப்படி அவர்கள் இருமாந்திருந்த நேரம்தான் யாருமே எதிர்பாராத வகையிலே அந்த பொத்துவிலொடுக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி என்பது உலகத்தினுடைய கவனத்தை திசை திருப்பியது. நாங்கள் அந்த நேரத்தில் உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். அந்த பொத்துவிலொடுக்கம் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி இயக்கத்துக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கில் இருந்த உயர் புலனாய்வு கட்டமைப்புகளிலே 30க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டார்கள் கோத்தபாய ராஜபக்சவினால். ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் நம்பினார்கள் நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று தாங்கள் எங்களுடைய அனுமதியே இல்லாமல் எங்களுடைய கனவுகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் சிறைப்படுத்தி விட்டோம். அவர்கள் கனவு கூட காண முடியாது. அப்படி கனவு கண்டால் கூட நாங்கள் அதை மோப்பம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய புலனாய்வு கட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தி இருக்கின்றோம் என்று இருமாந்திருந்த நேரம் இப்படியான ஒரு பெரும் ஒரு திரட்சி, ஒரு தேசமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய இது நல்லாட்சி காலத்திலே நடந்திருந்தால் வேறு விடயம். கோத்தபாய ராஜபக்சேக்களுடைய கொடுங்கோல் ஆட்சி காலத்திலே தமிழர்கள் இப்படியான ஒரு சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியது என்பது அவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது புலனாய்வு கட்டமைப்புடைய தோல்வியாக அவர்கள் பார்த்தார்கள். ஆகவே தமிழர்களுடைய மனங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நீறு பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த விடுதலை உணர்வு அப்போதுதான் சிங்கள தேசத்தை சுட்டது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மீண்டும் இப்போது இந்த சங்கீச்சன் அவர்களுடைய கைது விவகாரம் என்பது தமிழர்களை மீண்டும் ஒரு தேசமாக அணிதிரட்டக்கூடிய ஒரு நிலைமை உணரப்பட்டது. இது இந்த அன்ரோமரத் ஜனநாயக அரசாங்கத்தால் போலீஸ் அறிக்கை மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது என்ன நிலவரம், அவருடைய கைதுக்கு பின்னரான நிலவரம் தொடர்பாக கொழும்பில் நடந்த ஒரு உயர்மட்ட கலந்துரையாடலிலே ஏற்கனவே கிளிநொச்சி, வல்லட்டுத்துறை, மன்னார், வவுனியா, கொழும்பு என நடத்தப்பட்ட போராட்டம் என்பது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களினுடைய ஏற்பாட்டிலே இந்த போராட்டம் விரிவடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இன்னும் ஒரு வாரம் இந்த கைது நீடித்திருந்தால், சங்கீச்சன் அவர்கள் இன்னும் ஒரு வாரம் சிறையில இருந்திருந்தால் தமிழர் தாயகம் இந்த சங்கீச்சன் அவர்களுடைய விடுதலையின் பெயரால் தேசமாக ஒரு திரட்சியாக அவர்கள் மீண்டும் அந்த போராட்ட உணர்வு இங்கே தலைதூக்கி இருக்கும். ஆகவே அதை இந்த அனுர அரசாங்கம் விரும்பவில்லை. அதை கண்டு அஞ்சியது. என்னால் எதை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, எதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, தங்களுடைய ஒரு தவறான அணுகுமுறை காரணமாக மீண்டும் தமிழர்கள் தங்களுக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது தோற்றுவித்தது என்பதை அவர்கள் ஒரு காலம் பிந்தியதாக உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே சர்வதேச அழுத்தம் ஒரு பக்கம், உள்ளக ரீதியாக தமிழர்கள் மீண்டும் ஒரு தங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் தேசமாக ஒன்றிணைகின்ற போது தேசிய மக்கள் சக்திக்கான அந்த அரசியல் என்பது முற்றுமுழுதாக அடிபட்டு போய் தமிழ் தேசியம் என்று வீறு கொண்டு எழுகின்றதோ அப்போது சிங்கள தேசியத்துக்கும் இல்லை அவர்களுக்கு வாழ் பிடிப்பவர்களும் தமிழர் தாயகத்திலிருந்து அந்நியப்படுத்தப்படுவார்கள். இதுதான் புறநிலை.
ஆகவே அந்த நிலையிலே இந்த சங்கீத்தன் அவர்களுடைய விடுதலையை நோக்கி தமிழர் தாயகம் ஒற்றுமையாக ஒரே குரலாக மேலெழுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி இதுவரை காலம் உழைத்த அத்தனையுமே வீணாகிவிடும். அதற்கு பின்னர் இவர்களுடைய அரசியல் என்பது மீண்டும் மரநிலைக்கு சென்று தமிழர் தாயகத்திலே மீண்டும் தமிழ் தேசியம் என்பது தலை தூக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அதை சம்மட்டி கொண்டு அடிக்க வேண்டும். ஆகவே உடனடியாக முடிவெடுத்தார்கள். உடனடியாகவே ஜனாதிபதி கூறுகின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் என்னால் அப்போது கூட மிக தெளிவாக இன்று வரை அவருடைய வாக்குறுதி என்ன? ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களோடு உரையாடுகின்ற போது சொன்ன விடயம், சங்கீத்தன் அவர்கள் சாதாரண சட்டத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தில் இல்லை, நாங்கள் மாற்றப் போகின்றோம் என்று ஜனாதிபதி கூறவில்லை. ஜனாதிபதி கூறிய விடயம் அவர் சாதாரண சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவ்வாறு கூறியதுக்கு பிற்பாடு கூட நீதிமன்றத்திலே போலீசாருடைய சமர்ப்பணம் எப்படி இருந்தது? இல்லை, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஆகவே அவர்கள் ஜனாதிபதி கூட பொய் உரைத்திருக்கின்றார். அவர் கூட அதை வெளிப்படையாக சொல்லவில்லை. இல்லை, நாங்கள் என்ன அவர் விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பதாக அவர்கள் அதை மாற்றிக்கொண்டார். உண்மை அதற்கு பின்னர் தான் ஜனாதிபதி தலையிட்டு சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கி இந்த பயங்கரவாத தடைச்சட்ட பிரிவில் இருந்து சாதாரண நிலைமைக்கு மாற்றுவதற்குரிய ஆலோசனைகளை போலீசாருக்கு பிறப்பித்து போலீசார் ஊடாக நாங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம், நீதிமன்றங்களை தவறாக வழிநடத்துவது இப்படித்தான். ஏற்கனவே இந்திய மீனவர்கள் நாங்கள் உதாரணத்துக்கு கூறியிருந்தோம், இந்திய மீனவர்களை கைது செய்வார்கள், அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள், அதன் அடிப்படையிலே அந்த பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு குற்றப்பத்திரம் நகர்த்தப்பட்டு அதனூடாக அவர்கள் குற்றம் நிரூபிக்க ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். அதற்கு பின்னர் ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் அவர்களை நீதிமன்றம் விடுவிக்கக்கூடியவாறு அதை திருத்தி அமைப்பார்கள். அந்த அறிக்கையை குற்றப்பத்திரத்தை அவர்கள் திருத்தி அமைப்பார்கள். திருத்தி அமைத்து அதிலே ஒரு பலகீனமான நிலை ஏற்படுத்துகின்ற போது நீதிமன்றம் அவர்களை விடுவிக்கும். ஆகவே நீதிமன்றம் ஏற்கனவே தானே வழங்கிய ஒரு தீர்ப்பை மறுதளித்து அங்கே விடுவிப்பது என்பது நீதிமன்றத்தை உண்மையில் அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றத்தை தவறாக அங்கே வழிநடத்த. அதே போன்று இப்போதும் இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே வழக்கை போட்டு நீதிமன்றத்தினூடாக கைது செய்வதற்குரிய ஒரு அனுமதியை பெற்று அவர்கள் விளக்கமறியலை வைப்பதற்கு அனுமதியை பெற்றுவிட்டு மீண்டும் இவர்களே போய் இல்லை இல்லை அது நாங்கள் நேற்று நாங்கள் அது புலியா சொல்லி போட்டோம், நாங்கள் இப்ப கொஞ்சம் மனம் திருந்திட்டோம், அதை நாங்கள் வாபஸ் பண்றோம், அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை உடைக்கின்ற ஒரு செயல்பாடாகவே இந்த என்பிபி அரசாங்கமும் தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இல்லை தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக ஒரு நீதித்துறை மீது கூட இப்படியான ஒரு அபாண்டமான தலையீடுகளையும் இல்லை நீதித்துறை மீதான அந்த கண்ணியத்தை சிதைக்கின்ற வகையிலான அவர்களுடைய செயல்பாடுகளும் ஏன்னா இது முன்னுக்கு பின் முரணான விடயங்கள். ஆகவே இந்த விடயங்களை நாம் வைத்து பார்க்கின்ற போது அனுர அரசாங்கம் பூர்வ அழுத்தங்களுக்கு அடிபணிந்துதான் சங்கீத்தன் அவர்களை விடுதலை செய்திருக்கின்றது. விழுந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பதாக இறுதி நேரத்திலே தங்களுடைய அந்த இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலரை அனுப்பி வைத்து தங்களுடைய வெற்றியாக அதை அறுவடை செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இது உண்மையாக அந்த ஒரு என்ன சொல்வது தற்காலிகமாக பனித்துளியை போன்றதுதான். அந்த நீதிமன்றத்தில் வைத்து சங்கீத சொன்னது அவருடைய வீட்டில் வைத்து அதற்கு பின்னர் ஒட்டுமொத்தமாக உலகத் தமிழர்கள் சங்கீதன் விவகாரத்தை நிராகரிக்க பிற்பாடுதான் அவர்களுக்கு அது விளங்கியது. ஏனால் சங்கீதன் அவர்களுடைய முதலீடு என்பது அவருடைய அடி அத்திவாரம் என்பது தமிழ் தேசியம். இன்று இதுவரை காலம் சங்கீதனை அறியாதவர்கள் எனக்கு கூட இந்த கைதுக்கு பிறகுதான் சங்கீதனை தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் அப்படித்தான் என்று நம்புகின்றேன். அவை சங்கீதன் அவர்களுக்கான உலக பிரபல்யம் கிடைத்தது என்பது அந்த பாடல். எதற்காக இதே இதே ஒரு பாடலை இவர்கள் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியாகவோ இல்லை தமிழ் தொடர்பாகவோ இல்லை ஏதோ ஒரு பாடியிருந்தால் கூட இவ்வளவு தூரம் அவருக்கு கிடைத்திருக்காது. தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய போராட்டம் சார்ந்து எங்களுடைய விடுதலை சார்ந்து வார்த்தைகளை அவர் பிரயோகித்ததன் காரணமாகத்தான் இன்று அவர் உலகத் தமிழர்களாக கொண்டாடப்பட்டார். ஆனால் அதே நிலை அடுத்த நொடி பொழுதே கோபுரத்தில் இருந்தவர் குப்பை மேட்டில் வந்த கதையாக நாங்க கோபுரத்திலே தூக்கி வைத்து உலகத் தமிழர்கள் அழகு பார்த்த சங்கீதன் இளங்குமரன் என்கின்ற அந்த என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றதுக்கு பிற்பாடு அடுத்த நொடி பொழுதே குப்பையிலே வந்து விழுந்து விட்டார். அதை இப்போது சங்கீதன் குடும்பம் உணர்கின்றது என்று நம்புகின்றேன். அதற்கு பின்னரான் அவர்கள் முக்கி முனகி எல்லோருக்குமே நன்றி தெரிவிக்கின்றோம். கனவேர் எல்லாரும் எங்களுக்காக போராடி இருக்கிறோம், இப்பதான் பார்த்து கொண்டு இப்ப கூட நான் இன்னும் பார்த்து முடியலை என்று சொல்லி ஒரு ஈனஸ்வர குரல்ல அந்த நன்றி அறிக்கை வந்திருக்குது. ஆனால் இதுக்குதான் சொல்றது அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு என்பிபிக்காக முகத்தை காட்டி இப்ப முதலுக்கே மோசமா போயிட்டு இனிமேல் இன்னும் அவருக்கு ஒரு இப்ப நான் நினைக்கிறேன் இந்த இன்னொரு கலைஞர் ஒரு வாகீசனோ
அவர் ஒரு உலகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு எண்ணம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படியான ஒரு புகழ் தங்களுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு நாடகங்களை கூப்பிடுவாங்க, டிக்கெட்டை போடுவாங்க, இந்த மேடை நிகழ்ச்சிகளை செய்யலாம் எல்லாம் கற்பனை செய்திருப்பினோம். இன்றைக்கு யாருமே உள்ளூர்ல கூட யாருமே சீண்டாத அளவுக்கு இனிமேல் அவருக்கான ஒரே ஒரு தெரிவு, மாகாண சபை தேர்தல் வந்தால் என்பிபி அரசாங்கத்துக்கு பாடல்களை எழுதி கொடுத்து, அவர்களுக்கு பாடலை பாடி கொடுத்து, அவர்களுடைய மேடைகளை ஒரு ஒரு பிரச்சார பாடல்களை பாடிக்கொண்டுதான் இனி அவர் தன்னுடைய காலத்தை கடத்தலாம் என்கின்ற அளவுக்கு தான் நிலைமை வந்திருக்கு. தமிழ் தேசியத்தை பகைத்து கொண்டால், சிங்கள தேசியத்தோடு நீங்கள் உறவை நீங்கள் வளர்த்து கொண்டால், அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் ஒரு பகட்டுத்தனமாக இருக்கலாம். ஆனா ஒரு கலைஞனாக இருப்பவர் தமிழ் தேசியம் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்கள் எப்படியான பரிதாப நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதும் இந்த சங்கீத்தன் அவர்களுடைய விவகாரம் என்பது எல்லோருக்குமே ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. இது அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். என்றால் உண்மையிலே இந்த தமிழ் தேசியத்தை நிராகரித்து நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக நீங்கள் அவர்களுக்கு அகப்பட்டால் கூட நிச்சயமாக அப்படியான ஒரு முடிவை இவர்கள் எடுத்திருக்க கூடாது என்பதை காலம் பிந்தியாவது இவர்கள் உணர்வார்கள், அது இன்று ஒரு நாள் வெளிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து சங்கீதன் அவர்களுடைய கைதும் அதனுடைய பின்னணியில் என்ன நடந்த என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.